செந்தில் பாலாஜி வழக்கில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த ஆவண நகல்களை சமர்ப்பிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆவணங்களின் நகல்களை ஒரு வாரத்தில் சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவுகள் என்ன, சொல்லலாம்? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரி ஒய் பாலாஜி என்பவர் தொடர்ந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. நீதிபதி அபய் ஹோஹா தலைமையிலான அமர்வில் இந்த விசாரணையானது நடைபெற்றது. அப்போது இந்த விவகாரத்தில் சிறப்பு வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட்டாரா என்று நீதிபதிகள் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போது, இந்த விவகாரத்தில் தற்போது சிறப்பு வழக்கறிஞர் நியமனம் செய்ய தேவையில்லை என்றும், ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதாகவும், அதுவும் உச்சநீதிமன்றம் வழங்கிய கால அவகாசத்திற்குள் அனைத்து நடைமுறைகளுமே முடிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அனுமதிக்க கோரியும் ஆளுநரிடம் கடிதம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அவர் இசைவை தெரிவித்ததும் அதன்படி நடவடிக்கை தொடரும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கில் சிறப்பு வழக்கறிஞர் நியமிக்கப்பட வேண்டும் எனவும், அதுவும் பொதுவான சிறப்பு வழக்கறிஞர் நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று அமலாக்கத்துறை தரப்பிலும் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய 73 அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது என்றும், ஆனால் அமைச்சர் மீதான நடவடிக்கை ஒப்புதல் ஆளுநரிடம் நிலுவையில் உள்ளதாகவும், அனுமதி கிடைத்தால் விசாரணை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் அனுமதி என்பது தேவையில்லை என்றும், விசாரணையை தொடங்காமல் இழுத்தடித்து வருகிறதாக புகார்தாரர் தரப்பில் குற்றச்சாட்டானது வைக்கப்பட்டது. இதையடுத்து செந்தில் பாலாஜி தொடர்பான ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஒரு வார கால அவகாசத்திற்குள் இந்த ஆவணங்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறி வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.